வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். அனலை தீவுக்கு வந்திருக்கிறேன். ஏற்கனவே சில காணொளிகள் போட்டிருக்கிறேன், இன்னும் சில காணொளிகள் இருக்குது. இந்த காணொளியில் அனலை தீவில் இருக்கிற ஒரு பகுதியை உங்களுக்கு காட்ட போகிறேன். எந்த பகுதியை காட்ட போகிறேன்றதை கூகுள் வரைபடத்தில் காட்டுறேன். அதுக்கு முதல் நேற்றைய காணொளி பார்த்திருப்பீர்கள். பார்க்காதவர்கள் போய் பாருங்கள். உண்மையிலேயே எங்களுக்கு வெறுத்து போச்சு. அந்த அளவுக்கு சோர்வை ஏற்படுத்தி ஒரு பயணம் என்று தான் அந்த பயணத்தை சொல்ல முடியும். ஏனென்றால் அனலை தீவுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி தீவு இருக்குது. அனலை தீவில் இருந்து அந்த தீவுக்கு நாங்கள் தெப்பத்தில் போய் வந்திருந்தோம். அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தாலும் கொஞ்சம் சோர்வை கொடுத்துருந்தது. காரணம் என்னென்னா, நாங்கள் போன உடனே வந்துட்டோம். எங்களுக்கே அப்படி என்ன எங்களை அழைத்து கொண்டு போனவர்கள் எவ்வளவு சோர்வை சந்தித்திருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் சளைக்கையில் என்னென்றால் அவர்களுக்கு அது பழக்கப்பட்ட ஒரு விடயம் என்றதால் இங்கே வாங்கும் உங்களுக்கு எந்த இடத்த இன்றைய நாளில் காட்ட போகிறேன்றதை சொல்கிறேன். சரியா? இதில் நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன். சரியா? இந்த காணொளியில் எவ்வளவு இடத்தை காட்ட போகிறேன்டா இப்போ உங்களுக்கு தெரியுதில்ல, இவ்வளவு இடத்தையும் தான் இந்த காணொளியில் காட்ட போகிறேன். இதுக்குள்ளே அனலை தீவில் முக்கியமான ஒரு கோயிலாக கருதப்படுற ஐயனார் கோயிலும் வருது. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த வீடியோட இந்த மாதிரி வரும். இப்போ நாங்கள் கரையோரத்துக்கு போய் அதுக்கு பிறகு அந்த இறங்குதுறை பகுதிக்கு போய் அந்த இறங்குதுறையில் இருந்து எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிற மாதிரி பார்ப்போம். என்ன, நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். கண்ணுக்கு ஏதாவது அடிச்சு போடுறோம். கூடுதலாக இங்கே நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு வீடுண்டா அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி வீடு மாதிரி, அதை வந்து சமையல் அறை மாதிரி பயன்படுத்துகிறார்கள். அது ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்களுடைய வீட்டு பகுதி அப்படித்தான் இருந்தது. அந்த ஒரு உறங்குவதற்கு ஒரு இடம், அதுக்கு பிறகு சமைக்கிறது அந்த மாதிரியான விடயங்களுக்கு இன்னொரு இடம் இருக்குது. நாங்கள் இதால் பயணம் போகும்போது அப்படி இடத்தை கண்டால் உங்களுக்கு காட்டுறோம். சரியா? இதில் மண் வீடு, இதில் இருக்கிற இந்த வீட்டை ஒரு காணொளியாக பதிவு செய்திருக்கிறேன். அதை நேற்றைய நாளில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். பார்க்காதவர்கள் பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலில் பாருங்கள். உண்மையிலேயே அந்த பழமை மாறாத தன்மையை உணர முடியுது. ஆனாலும் இப்போ அவர்கள் இல்லை இன்னொரு பெரிய வீடாக கட்டணுமென்று தான் யோசிப்பார்கள். விரைவில் அது நடக்கணும் என்று நானும் முருகனை வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நாங்கள் இந்த பகுதியால் போவோம். இதால் போய் முதல் நாங்கள் அந்த இறங்குதுறை அடிக்கு போவோம். இப்போ நாங்கள் அனலை தீவு இறங்குதுறை பகுதிக்கு வந்துட்டோம். இனி நாங்கள் இந்த இடத்த மையம் வச்சு இடத்தை சுற்றுவோம். சரியா? இதில் பாருங்க, நல்ல சோலையாக இருக்குது இந்த பகுதி. இதில் இடப்பக்கத்தில் அது இராணுவ தளமா? இதில் பாருங்க, புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கு. சரி, ஐயாவோட கதைப்போம். ஐயா, இந்த இடம் நீங்கள் பிறந்த இடம்? இங்கே எப்போ வந்தது? கல்யாணம் செய்த இடமா? எவ்வளோ காலம் இங்கே வந்து? எப்படி இருக்குது உங்களுடைய ஊர்காவல்துறை வாழ்க்கையோட ஒப்பிடும்போது? போக்குவரத்து கொஞ்சம் சிரமம், மற்றபடி சரி. என்ன நீங்கள் கடை வச்சுருக்கீங்களா? இது என்ன கோயில்? இது என்ன கோயில்? சைவ கோயில் தானே? மாதா கோயில் தான். சரி, அம்மன் கோயில் தான். எத்தனை வட்டாரமே இருக்கீங்க மொத்தம்? 7 வட்டாரமே. ஓ, அதுவும் 7 வட்டாரத்துக்குள்ளே உண்டு தான். வட்டாரங்கள் பிடிக்கிற காரத்தில் என்ன இல்லை, நாங்கள் எதிர்த்தியாக ஒவ்வொருத்தரையும் கேட்க ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்லும். இதில் இருக்கிறது அனலை தீவு சுடுகாடு, இந்து மயானம். ஆனால் வீதிகள் என்ன மாதிரி? பிரதான வீதி கொஞ்சம் பரவாயில்ல. என்ன அதுதான். உங்களை
உங்கள் பேர் என்ன? என்ன எடுத்துக்கொண்டு போகிறீங்க? வீட்டு சாமான். இப்போ மாத கணக்கில் வேண்டிய வைக்கணும் என்ன? இங்கே 1 கிலோ அரிசி என்ன விலை? ஆனால் அது குறைன்னு சொல்லல, ஏன்னா அங்கே இருந்து கொண்டு வந்து விற்கிறது. சரி ஐயா, சரி. இல்லை நாங்களும் இங்கே தான் போகிறோம். இதுக்குள்ள வீடுகள் இருக்கா? சரி ஐயா, நன்றி. சரி 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 ஐயா, சரி சரி சரி. நாங்கள் இந்த வீதிக்கு கொஞ்சம் தூரம் போய் வருவோம். சரியா? இதில் இடப்பக்கம் பாருங்க, நிறைய பறவைகள். பறவைகள்னா பறவைகள் தான். இப்போ நாங்கள் பயணம் செய்கிறது ஒரு காட்டு வழிப்பாதை. காட்டு வழிப்பாதைன்றது பத்தை தான் இந்த பகுதி. காட்டு வழி போகிற பொண்ணை கவலைப்படாது, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத, மம்பட்டி என் பேர் சொன்ன புலியுரும். பாருங்க, நாங்கள் பயணம் செய்து வார இடங்கள் என்ன. இந்த இடமெல்லாம் நீங்கள் ஆழமாக வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதனால தான் நான் உங்களை சுற்றி காட்டுறதுக்கு கூட்டிக் கொண்டு வந்தேன். எனக்குன்னா இங்கே இருந்தும் நிறைய பேர் இடம்பெயர்ந்து போட்டார்கள் வெளி ஊர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும். இதில் இடப்பக்கத்தில் வீடுகள் ஆரம்பிக்குது. இது கரையோரமே. அனலை தீவை வரைபடத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நிறைய கோயில்கள் இருக்குது. இதை பாருங்கள், ஒரு சின்ன கோயில். இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கோயில்கள் இருக்குது. எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிறது தான் என்ன தீவு? பருத்தி தீவு. அந்த தீவுக்கு நாங்கள் போய் வந்துட்டோம். இப்போ வாங்கோ, இதில் பாருங்கோ, நாங்கள் இதுக்குள்ளே இருந்தவங்களை பயணத்தை தொடங்கி அப்படியே போய் இந்த இறங்குதுறையில் இருந்து இப்படியே வந்து இதால் வந்த நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இப்படியே போய் சுற்றி இப்படி சுற்றி திரும்ப இந்த சந்தியில் வந்து முடிக்க போகிறோம். இடைக்குள்ளேயும் போவோம். சரியா? இதில் காட்டாமல் போனால் நாங்கள் எங்கே போகிறோம் வாரம்ன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ விளங்குமென்னு நினைக்கிறேன். இப்படியே கரையோரமாக போகிறோம். அப்புறம் அப்படியே சுற்றி அந்த இறங்குதுறை பகுதிக்கு போவோம். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் காட்சி அமைப்புகள் நல்லா இருக்குது. இங்கே அடிப்படை வசதிகள் எல்லாம் இருந்தால் வாழ்க்கைக்கு சிறந்த ஒரு இடம்தான். ஆரம்பத்தில் இடம்பெயர்ந்து போனவர்கள் அச்சத்தில் போயிருப்பார்கள். அடுத்தது வந்து தொழில் நிமித்தம் போயிருப்பார்கள். இல்லைன்னு சொன்னால் வெவ்வேறு காரணங்களுக்காக போயிருப்பார்கள். ஆனால் அதோடு ஒப்பிடும்போது என்ன சொல்ல வந்து நான் மறந்து போனேன். இந்த இதை பார்த்து அதான் அச்சத்தில் போயிருப்பார்கள். அப்படி வெவ்வேறு காரணங்களுக்காக போயிருப்பார்கள். ஆனால் அடிப்படை தேவை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருந்திருந்தால் இங்கே வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான சூழல் தான். ஏன்னா சுத்த வர கடல் இருக்குது. அடுத்தது உள்ளுக்கு தோட்டங்கள் நிறைய செய்யலாம். அதுக்கேற்ற மண்வளம் என்று சொல்லியிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது இடம்பெயர்றதுக்கான சந்தர்ப்பம் குறைவாக இருந்திருக்கும். நாங்கள் மேலே ஏற முடியாது. ஐயா ஐயா இருக்கா? மேலே ஏறி பார்ப்போம்னு பார்க்குறோம். இதில் என்ன இருக்க அந்த காத்தோட்டத்தை உணரணும், குளிர்மையை உணரணும். என்ன சரி, மேலே ஒரு வீடு மாதிரி இருக்குது பாருங்க, எப்படி இருக்குன்னு. அதில் ஒரு கட்டிலும் இருக்குது. பாய் மாதிரி முன்னுக்கு போட்டுட்டு படுக்கலாம். இல்லை கட்டில் தான் படுக்க போகிறீங்கன்னா அதில் கட்டிலில் படுத்துக்கொண்டு அப்படியே சொர்க்கத்தை அனுபவிக்கலாம். மின்சார வசதி எல்லாமே இருக்குது. பூட்டு போட்டு இருக்குது. அதனால் உள்ளுக்கு போக முடியாது. ஒரு அம்மா ஒரு கதைப்போம். கூடுதலாக எல்லா வீட்டு வாசலும் இப்படி தான் உள்ளுக்கு வளைச்சி போட்டிருக்கிறார்கள். அம்மா எப்படி சுகம்? ஞாபகம் இருக்கா? என்ன மறந்து போனீங்க? நான் எவ்வளவு அன்பா தூரத்தில் என்ன மறந்து போனீங்களே. சரியம்மா, என்னண்டா இந்த மேலேறி பார்க்கலாதா? ஆக்களில் என்ன ஓ எங்கே எந்த இடம் வேறுகள்? சரி சரி. இது நீங்கள் மட்டுமா இருக்கிறீங்க? எவ்வளோ காணி? எவ்வளோ? 12. எப்படி இருக்குது இந்த அனலை தீவு வாழ்க்கை? பிறந்து வளர்ந்ததெல்லாம் பிறந்து வளர்ந்த காரணம். இங்கே வந்து எவ்வளோ காலம்? இங்கே வந்து 63ஆம் ஆண்டு வந்தேன்.
ஏன் நீங்கள் வந்து கல்யாணம் செய்தா? எத்தனை வயது? எனக்கு 79. என்ன பேர்? மகாலட்சுமி. மகாலட்சுமி மாதிரி தான் இருக்குங்க அந்த சிரிப்பும் அந்த கதையும். என்ன உண்மை இல்லையா? தென்னை மரங்கள் இது எவ்வளோ காலம் வச்சு? நாங்கள் வந்து 72ஆம் ஆண்டு வச்சுனா. இந்த தென்னை மரங்கள் எல்லாம் 72ஆம் ஆண்டு வச்சது. ஆனால் இன்றைக்கு பாருங்க எவ்வளோ பயன் தருதுன்னு. தேங்காய் விலையை கேட்டால் தூக்கில் தொங்கணும் போல இருக்குது. ஆனால் நீங்கள் 72ஆம் ஆண்டு வச்ச தென்னை மரங்கள் எல்லாம் இன்றைக்கு செழிப்பாக நல்ல காய் தந்து கொண்டு இருக்குது. யார் அந்த தென்னை மரம் வைப்போம்னு சொன்னது? நீங்களா கணவரா? எல்லாரும் சேர்ந்து வச்சது. சரி சரி. நீங்கள் 63ஆம் ஆண்டு வரும்போது இருந்த மாதிரியே இடம் இருக்குதா? எல்லா குடும்பங்கள் இல்லாமல் போயிருக்கா? இல்லை, எல்லாம் போயிட்டு அங்கார பக்கங்கள் எல்லாம் வெளிநாடுகள் போயிட்டு. சரியம்மா, நன்றி. எங்களோட மினக்கெட்டு மகாலட்சுமி போல கதைத்து எங்களுக்கு அருள் தந்ததுக்கு மிக்க நன்றி. சரியம்மா, சரி, நன்றி. பாட்டி எங்களோட அன்பாக கதைச்சவா. இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டமாக போவோம். இந்த வீட்டுக்கு போக முடியாது, இந்த பகுதியால் போவோம். இதில் வலப்பக்கம் கடல், இடப்பக்கம் திக்கு திக்கான வீடுகள், வருங்காணிகள் அதிகமாக இருக்குது. அங்கே இப்போ இதில் பாருங்க ஒரு வீடு இருந்த பகுதி, இந்த வீட்டில் யாருமே இல்லை. இப்போ இந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் எல்லாம் புலம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். ஐயோ, காடு தாண்டி மலை தாண்டி எல்லாம் தாண்டி போகிறோம் போகலாம் தான் நின்று. ஓ ஆமாம், நிழல்ண்டா நிழல் தான். எங்கே போகிறோம்னு தெரியாமல் போகிறோம். பார்த்தீங்களா இந்த இடமெல்லாம் அவ்வளவு தென்னை மரங்கள். என்ன தனிநபற்ற காணியாக தான் இருக்கும். அப்படியே திரும்பி பாருங்க, நாங்கள் வந்த பாதையை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதிலெல்லாம் வீடுகள்லாம் இருந்திருக்குங்க பாருங்க. வீடுகள் எல்லாம் சேதப்பட்டு அழிந்து போச்சுது. முள்ளெல்லாம் குத்துதுறாப்பா, ஈச்ச முள், அந்த இலையில் இருக்கிற முள் குத்துது பாருங்க. இதுலேயும் வீடு இருக்கு, ஆனால் யாருமே இல்லை. முள்ளு குத்திச்சுதா பாம்பு குத்திச்சுதோ யாருக்கு தெரியும்? சேட்டாடி, அம்மா குத்தண்டா குத்து தானே. என்ன குத்திச்சோ தெரியாங்க. இல்லை மாடு டே பாம்பு தான் குத்து. பிரச்சனை இல்லை. அடே என்னண்டா இப்போ அப்படியே இப்போ நான் போக மயங்கி விழுந்தா இந்த ஃபோனு இந்த ஃபோன் அடுத்து இது எல்லாத்தையும் வடிவாக எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வை. சரியா? அனுப்பி போட்டு இதெல்லாம் எடிட் செய்து போடு. கடைசியாக இதுக்கு தலைப்பு போட பாம்பு கொத்தி அண்ணா நடந்தது என்னன்னு போட்டு இது போடு, அடுத்த காணொலிக்கு போடுற மாதிரி. அப்படி நான் தப்பிச்சேன்னு சொன்னால் 2 காணொலி சும்மா போடுவோம். உண்மையில் சரிவரா போல இருக்குது, ஆள் தப்பாது போல இருக்குன்னு. சரியா? பிறகு அப்படி உண்மையில் சரி வராட்டியும் கொஞ்சம் இழுத்தடிய மரணச்சடங்கு 8 வீடு. நேக்காவை சொல்லு, நேக்கா வந்து இதை பேர் மாற்றுவா, பேர் மாற்றவனா அவனு சொல்லு. பவனீசனண்டே இருக்கட்டும் செய்ய சொல்லு. சரியா? ஓ முள்ளு தானே, இந்த ஈச்ச முள்ளு இந்த முன் பக்கம் இருக்குல்ல, அதுதான் நோங்கி குத்தி போடுதுவா. இல்லை எல்லாம் பாருங்கோ வீடுகள், ஆனால் யாருமே இல்லை. என்ன ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் வேணுண்டு காட்டுறதுன்னா. சரி, இதால் இப்போ வெலை பக்கம் போவோம். வெளிச்ச தோட்ட வீதி. வெளிச்ச தோட்ட வீதியா இது? வெளிச்ச தோட்ட வீதி சரிதான் நான் வாசிச்சது. வெளிச்ச வீட்டு வீதியே தான் வெளிச்ச தோட்ட என்று ஏதோ வாசிச்சேன்னா சிரிக்கணும். இதுல எல்லாம் பாருங்க, இந்த மாதிரி நிறைய நிறைய வீடுகள் பார்க்க முடியுது. சரி, நாங்கள் இப்படி பயணம் செய்வோம். இப்போ நாங்கள் ஒரு வீதிக்கு வந்துட்டோம். இந்த வீதி எல்லாம் சரியான மோசம். தயவு செய்து அரசியல்வாதிகள் கவனத்தில் எடுத்து இங்கும் வந்து கவனியுங்கள். இங்கு வாக்குகளை மட்டும் பெறுவது உங்கள் நோக்கமாக இருக்கக்கூடாது. நீங்கள் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றுவதும் உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். சரியா?
சரி வேகமாக புகையிலை தோட்டம். அனலை தீவு புகையிலை தோட்டத்துக்கு பெயர் போன இடம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி இடப்பக்கம் திரும்பி பார்த்தா பயர உளுந்து. இப்படியே போனால் கடல் கரைக்கு போகலாம். நாங்கள் ஏற்கனவே போய் வந்தது தானே, கடற்கரையை காட்டினாங்க தானே, அதனால் இப்படியே போவோம். இதில் இருக்கிறது இயேசு உங்கள் துக்கம். இது ஒரு என்ன பேர், ஒரு சபை என்ற மாதிரி நினைக்கிறேன். எங்கே பாருங்க இந்த பகுதியெல்லாம் இப்படி இருக்குன்னு. சரி, இந்த வீதியால் போன நேரம் இந்த பகுதி உண்மையிலே எனக்கு பிடிச்சு கொண்டது. அதனால தான் வந்தேன் நான். தரைப்பகுதியோடு சேர்த்து தென்னை மரங்கள் சூழ எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி இந்த பக்கம் திரும்பினா அதில் ஒரு வீடு இருக்குது. அந்த காக்களோட போய் கதைச்சி போட்டு வரணும் பாருங்க. எப்படி இருக்கு என்ன, இது கீழே ஒரு பாயை போட்டு படுத்தாலே மகிழ்ச்சி தான். எல்லா வேலையும் பாருங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் ஒரு காணொலியில், வேலி பகுதிகள் இப்படி தான் இருக்குண்டு. இங்கேருந்து தான் வந்து நாங்கள் ஆமாம் காலக்காடு. ஐயோ ஐயோ, இது இந்த பக்கமாக போவோம். சரியா, இப்படியே பயணம் செய்வோம். இந்த இடப்பக்கம் பாருங்க, தோட்டம், புகையிலை தோட்டம், அதே மாதிரி மிளகாய் தோட்டம், பால் தோட்டம். ஆமாம், இந்த பக்கம் திருப்படாப்பா. என்ன தோப்போட நீலக்கடல் மத்தியில் ஒரு தீவு. எப்படி இருக்கேன்னா சத்தியமாக எனக்கு பிடிச்சிருக்கடாமா. இதால் அப்படியே வேகமாக அப்படியே சுற்றுவாங்க. நீலக்கடலோட பாருங்க எப்படி இருக்கு. ஆத்தி ஆத்தி ரெண்டு நிறத்தில் தெரியுது, வித்தியாசமாக இருக்குது கடல். அது என்ன சொல்லுமா, அந்த கற்கள் பாறையாக இருக்கிற பகுதி தான் இந்த பகுதி. சரி, இனி இப்படியே பாருங்க, தோட்டத்தை ஊடகத்து செல்லும் அவனீஷன். தென்னை மரங்களுக்கு குறைவே இல்லை, என்ன நிறைய பயிர்கள். ஏன் இந்த கரைக்கு வந்து நாங்கண்டா, இதில் வெளிச்ச வீடு இருக்குது. சரியா, ஒரு வெளிச்ச வீட்டை காட்ட போகிறேன். கடற்கரையை பார்த்தீங்களா, இது எவ்வளோ மோசமான விடயம் பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, இந்த கரையோரம் பாதுகாக்கப்படுறதில்லை. என்ன இதெல்லாம் எதிர்காலத்தில் எந்த அளவு பின்னடைவை ஏற்படுத்துது. இன்றைக்கு அனலை தீவாக இருக்கிறது, நாளைக்கு காணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள். இப்படியே இருந்தால் நாளைக்கண்டில் ஒரு 500 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் வாழ்ந்த பூமி இருக்கணும் இல்லை. அப்போ அதுக்கேற்ற மாதிரியான பாதுகாப்பை அரசாங்கங்கள் ஏற்படுத்தணும். என்ன ஆனால் அந்த மாதிரி ஏற்படுத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. அப்படியே அரிச்சு போயிருக்குது. இப்படி இதை பாருங்கோ, இதுதான் அனலை தீவு வெளிச்ச வீடு. எப்படி இருக்கு, சிறப்பு 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 சிறப்பு. என்னென்ன மேலே ஏறுறாங்க, சுற்றி பேர் ஏறுறது கிடமை இருக்கும். இல்லை பாருங்க, நிறைய பெயர்கள் எழுதி லவ்வாண்டு எழுதுகிறேன். ஆனால் அந்த பெயரில் எழுதியிருக்கிற எல்லாற்ற காதலும் சேர்ந்ததான்னு கேட்டால் தெரியல. இதில் இப்படி சேர்றதுக்கான பகுதி இருந்திருக்கு, அதை பிறகு வெட்டி போட்டார்கள். மேலே பாருங்க, ஒரு ஆள் வெளிச்ச வீடு இருக்கிறதுன்னு தெரியும் தானே உங்களுக்கு, தெரியாமல் இல்லை தானே. முன்பு வந்து கடலுக்கு போகிறவர்கள் கரையை, தங்கள் கரை என்பதை உணர்ந்து கொள்வதற்கு, கண்டுபிடித்து கொள்வதற்கு கட்டப்படுகின்ற ஒரு வெளிச்ச வீடு. முன்பு இதுக்கு வந்து ஒரு நெருப்பு மாதிரி கொளுத்தி விடுவார்களாம். இப்போ பல்வேறு நவீன முறைகள் எல்லாம் மாறிட்டுது, அது உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ அதை சொல்லிக்கொண்டு நான் இப்போ இந்த பக்கமாக உங்களை கூட்டிக்கின்னு போகிறேன். இப்போ நாங்கள் முனைப்பகுதியில் நிற்கிறோம். இங்கே வாங்க காட்டும், இந்த முனையில் நிற்கிறோம். இங்கே இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்கி இதுக்குள்ளால் வந்து இந்த முனையில் நிற்கிறோம். இனி இப்படி இந்த கரையோரமாக போய் இதுக்குள்ளே போவோம். சரியா, இப்போ இதெல்லாம் கூடுதலாக நீங்கள் வந்து இதுக்கண்டு வினக்கட்டு வாரதுக்கான சந்தர்ப்பம் குறைவு. அப்போ காணொலியில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவோம். இந்த பகுதி கூகுள் வரைபடத்தில் வீதியாக தான் காட்டுது, ஆனால் பாருங்க வீதியே காணலை. இப்போ வாகனங்கள் போன அந்த அடையாளங்கள் தான் இருக்குது, மற்றபடி ஒரு வீதிக்கான ஒழுங்கமைப்பு இல்லை. அந்த உள்ள
உள்ளுக்கு போகல, நிறைய குறுக்கு வீதிகள் இது. எல்லா குறுக்கு வீதிகளுக்குள்ளேயும் போக முடியாது, தெரியும் தானே. இது கடலோரம். இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஐயோ, நண்பர் அடிக்கிறார். இதில் ஒரு கோயில் இருக்குது. ஐயோ ஐயோ, கோயில் இதுன்ற பேர் எனக்கு தெரியல. ஒரு அம்மன் கோயில் தான். எப்படி இருக்கு என்ன சூழல், இது நல்ல நிழல் தோற்றமாக உண்மையாக நல்லா இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, இதில் இருக்கிறது அம்மன் கோயில். இவ்வளவு பெரிய கோயில் என்ன, அப்படியே கோபுரத்தினுடைய உயரத்தை பாருங்க. இது கடற்கரை ஓரத்தில் இருக்கிற கோயில். இந்த கடற்கரைன்றது நான் சொல்கிறது இதில் இருந்து இப்படி இந்த பக்கமாக கொஞ்சம் தூரம் போகணும். எனக்கு என்ன ஒரு 200 மீட்டர் கூட வராது, 100-150 மீட்டர் போனால் சரி. இந்த கோயிலினுடைய கோபுரம் இப்போ தான் கட்டப்பட்டிருக்கோ தெரியல. அடுத்தது கதவு அமைப்பு பாருங்கோ, நல்ல வேலைப்பாட்டோடு இருக்குது, சிறப்பு. இப்படி இந்த கோபுரத்தோட சூரியன் உச்சம் கொடுக்குறார், நல்லா தான் இருக்குது காட்சி. இந்த மரத்தினுடைய முதுமையை பாருங்கோ, அப்படியே வாங்க. அதில் ஒரு கேணி ஒன்று இருக்குது. இந்த ஒவ்வொரு வீதிகளினுடைய பெயர்களும் போடப்பட்டிருக்கு. நான் எங்கே போகும்போது சொன்னால் அந்த வீதிகள் போடப்பட்டால் நல்லா இருக்கும்னா நயனாதீவில் சொன்னான் இந்த வீதிகளினுடைய பெயர் போடப்பட்டில்லை. இங்கே பாருங்க, இங்கே இதில் வெளிச்ச வீட்டு வீதி, 1ஆம் வீதி என்று போடப்பட்டிருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு வீதிகளும் போட்டு காட்டப்பட்டிருக்கு. நாங்கள் இது வரைக்கும் பயணம் செய்து வந்ததன் அடிப்படையில். இதில் ஒரு கேணி, இது கோயில் கேணின்னு நினைக்கிறேன். மாடுகள் எல்லாம் என்ன யோசிச்சு கொண்டிருக்கேன்னு கொஞ்சம் இவர் சொல்கிறார், இவா சொல்கிறா, இவராவா தெரியல, என்னென்னு கண்டுபிடிக்கிறேன். இவா சொல்கிறா கொஞ்சம் வெக்கையாக இருக்குது, கொஞ்சம் விரடா புற சாப்பிடுவோமாண்டா. அப்போ அவர்கள் காவல் இருக்கிறார். இந்த இடமா நீங்கள் பிறந்தது? இதே இடம் இது, இந்த இடம் வடக்கம்மன் கோயில். எத்தனையாம் வட்டாரம்? உங்களோட வட்டாரம். இப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க இங்கே? என்னென்ன பயிர்கள் கூட செய்யப்படுது? அனலைதீவு முழுவதுமாக கேட்குறோம். புயலை, மிளகாய், அதுதான் திக்கு திக்காக இருக்குது. இப்போ நாங்கள் வந்த வரைக்கும் மிளகாயும் புகையிலையும் தான் அதிகமாக காண முடியுது. அதை தாண்டி உளுந்து, பயிர் அந்த மாதிரியும் விதைச்ச ஒரு சில இடங்களில். சரி ஐயா, சரி சரி ஐயா, சரி சரி. நாங்கள் இப்போ இந்த இடத்துல நிற்கிறோமில்ல, இதால் போய் வந்து இப்படி போவோம். சரியா? ஏனெண்டா இப்படி போனோம்டா அப்புறம் இங்கால வர்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காது. இப்போ நாங்கள் அந்த கடற்கரை ஓரமாக வேகமாக பயணம் செய்வோம். கொஞ்சம் வேகமாக சுற்றி போடு, மக்களுக்கு வந்து என்ன தம்பி கடற்கரையே காட்டுறீங்கன்னு வந்துருமெல்லாம். அதனால் கொஞ்சம் வேகமாக போகும். நீங்கள் பார்த்தீங்களா, இது வந்து கூகுள் வரைபடத்தில் பாதையாக காட்டுது. ஆனால் பாருங்க எவ்வளோ மோசம் உண்டுன்னு. என்னடா இது கடவுளே, குத்தி போடுறா கையில், குத்தி போடுது. நல்லா இருக்கு என்ன கடை. கூகுள் வரைபடத்தை பார்த்து வந்தால் சேர்த்திக்காது, தேவையாகும். நான் இந்த வீதியை யாரும் பயன்படுத்துகிறதில்லைன்னு நினைக்கிறேன். இதில் வேறு நடைபாதையாக தான் பயன்படுத்துகிறார்கள், வாகனம் நகர்ந்த மாதிரி தெரியல. சரி, இப்படியே நேராக போகலாம். அங்கே நேராக போகிறத விட இதால் போகும், குடியிருப்புகள் இருக்கிற பகுதிக்கு. இந்த இடத்துல நெருக்கமான குடியிருப்புகள் இருக்குது.
இதில் பாருங்க இந்த தோட்ட மண் எப்படி இருக்குன்னு பாருங்க, அதையும் காட்டுவோம் இருக்குது. அப்படி இந்த இடத்துல பாருங்க துலாவே இல்லை இப்போ கேணி. கோயில் ஒன்று இருக்குது பாருங்க, அதில் ஒரு வீதி போட்டிருக்கு. சும்மா சொல்லுவேன் யோசிப்பீங்க. இதில் பாருங்க வடலிக்குள வீதி இல்லைங்க. சரி, இந்த கோயிலினுடைய பேரை நீங்களே பதிவு செய்யுங்க. இப்போ நாங்கள் இதில் நிற்கிறோம். இப்படியே பயணம் செய்து இதுக்குள்ளால் சுற்றி இந்த இடத்துக்கு தான் திரும்ப வர போகிறோம். ஆமாம், அதில் இருக்கிற கோயில் என்ன கோயில் எது? இதில் வரும்போது இருந்தது இந்த என்ன ஏதோ குள வீதின்னு அது பக்கத்து இந்த குளம் இருக்குல்ல, அந்த பக்கத்து ஒழுங்கு அதான் வைரவர் கோயிலா? நீங்கள் எந்த இடம்? எவ்வளோ காலம் இருக்கிறீங்க? இல்லை பிறந்ததே இதுதானே? எத்தனை? 84 74. உங்கள் இடம்? ஆ, நீங்கள் இப்போ பண்டத்தறிவு வாழ்க்கையோட இதை ஒப்பிடும்போது எப்படி இருக்குது? பிறந்த ஊர் தானே. அனலைதீவு ஊரை சேர்ந்தவர்களை கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் அனலைதீவு தான் நல்ல மண்டு. நீங்கள் சொல்லுவீங்க உங்கள்கிட்ட அதான் பிறந்த ஊர் அந்த ஒரு நினைவுகளை கொடுக்குறது. சரி சரி அம்மா, சரி சரி. நான் கூடுதலாக இன்றைக்கு கண்டு கதைச்சவர்கள் வேறு ஊர்லேருந்து வந்து திருமணம் செய்தவர்களாக தான் இருக்கிறார்கள். என்ன இந்த உள்ளூர் வீதிகள் நல்லா தான் இருக்குது. இந்த வீதியெல்லாம் சில இடங்களில் தான் வீதி போடப்படாமல் இருக்குது. இந்த கோயில் உங்களுக்கு காட்டினான் தெரியுமோ? நாங்கள் இந்த வீதிக்கு போவோம். வெளிச்ச வீட்டு வீதி என்ன அந்த பள்ளிக்கிற பிள்ளைகள் நிற்கும் போது ஃபேமிலியாக கதைச்சேன். அந்த வீதி இதுக்கு இங்கால வேற இல்லை. சரி சரி. சுற்றி கொண்டு இந்த கோயிலடிக்கு வந்துட்டோம். இது வைரவர் கோயில். இதில் இருக்கிறது அனலை தீவு வடலூர் அரசன தமிழ் கிழவன் பள்ளிக்கூடம். இதில் ஒரு வீடு கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. இப்போ எந்த இடத்துல பாருங்க, இதில் ஒரு வீடு உண்மையிலே நல்ல வடிவாக இருக்கு, நல்லா இருக்கு. அதில் பாருங்க பெட்டியோடு நீர் தாங்கி. இதால் பக்கம் போய் வருவோம். ஏனெண்டா ஒரு முக்கியமான கோயில் இதுக்குள்ளே இருக்குது. அனலை தீவு ஐயனார் கோயில். கோயிலினுடைய முன் சூழல் எப்படி இருக்கு பாருங்க. அதில் பாருங்க மரங்கள் நிறைய நிற்குது. அந்த மரத்தை சுற்றி கட்டு கட்டி இருக்குது. உண்மையாக நல்லா இருக்குது, நல்ல குளிர்மையாக இருக்குது. சரியா? ஓ, திருவிழா நடக்கிற நேரங்களில் அப்படி பக்தர்கள் எல்லாம் இதில் கூடி இருக்கும்போது அந்த கண்கொள்ளா காட்சியை நினைத்து பார்க்கும்போதே நல்லா இருக்குது. இதில் இருக்கிறது ஐயனார் கோயில். கோபுர அமைப்பு பாருங்க. கோயிலை சுற்றி கொண்டு வருவோம். கருங்கல் வேலைப்பாடு தாங்க. ஓ, உள்ளுக்கு கருங்கல் வேலைப்பாடு நடக்குதுன்னு. சரி சரி. உள்ளுக்கு நாங்கள் போக முடியாது, ஏன்னா உள்ளுக்கு வேலை நடக்குதில்ல. அதனால் இப்படியே திருப்புவோம். சரியா?
இதில் பாருங்க கருங்கல் பொழியப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் இந்த ஐயனார் கோயில் தொடர்பாக ஒரு ஐயாவோட கதைக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாகலிங்கம் சுப்பிரமணியம். நீங்க அனலை தீவு தான் பிறந்த இடம்? அனலதீவிலே பிறந்த அனலதீவிலே படிச்சு நான் ஸ்கந்தவரோதய கல்லூரியில அட்வான்ஸ் HSC செய்து பெர்டேனியா யூனிவர்சிட்டியில BA ஆனர்ஸ் பட்டம் பெற்றேன். ஐயனார் கோயில் அனலை தீவுல எப்ப உருவாகினார்? அனலதீவு ஒரு இந்த தீவகத்துக்குள்ள ஒரு விசேடமான தனித்துவம் மிக்க ஒரு நாடு. எல்லா மக்களும் ஒற்றுமையாக அந்யோன்யமாக எல்லாரும் தாய் பிள்ளைகளாக வளர்ந்ததுதான் நல்ல ஒரு முன்னோடியான ஒரு நாடு. அங்கு இந்த சாதி துவேஷங்களோ எப்படி பிரிக்கப்பட்டிருந்தாலும் கூட சாதி துவேஷம் அல்லது அப்படி அவனுக்கு எல்லாரும் தாய் பிள்ளைகளாக வழங்கிய ஒரு நாடு. அந்த நாட்டில் இப்ப ஒரு ஏறக்குறைய ஒரு 400 வருடங்களுக்கு முன்பு கடற்கரைக்கு அப்படி போறது, இப்படி எழும்பி கடற்கரைக்கு போவார்கள் வெள்ள விளக்கி கண்டு. அப்படி போற போது எங்கட ஐயனா கோயில் இருக்கிறது பக்கத்துல ஒரு பெட்டி ஒன்று அடைஞ்சு வந்திருக்கு. தூக்கி கொண்டு வர்றதுக்கு முதல் அந்த ஊர்ல இருக்கிற கிராம தலைமைக்காரனுக்கு அறிவிப்பினோம். அப்படி அறிவிச்ச போது கிராம தலைமைக்காரன் அதை தூக்கி கொண்டு சொல்லி சொன்னதன் காரணத்தினால அப்படியே தூக்கி கொண்டு வர்ற வழியில ஒரு காக்கட்ட தூரத்துக்கு வந்த உடனே களைப்பில வச்சிருந்தோம் பெட்டியை வச்சதன் பிறகு தூக்க இல்லாம போயிட்டு. அதன் பிறகு அந்த இடத்துல மணிகாரன் சொல்லப்படுகிற இந்த கிராம தலைமைக்காரன் போய் அதை பெட்டியை உடைச்சு பார்க்கிற போது அதுக்குள்ள ஐயனார் இருக்கிறார். அது இப்பவும் அந்த கோயில்ல பிரதிஷ்டை பண்ணப்பட்டு இருக்குது. அப்ப அந்த இதை வச்சுட்டு அதே இடத்துல ஒரு பூலாமரம் இருந்தா அந்த பூலாமரத்திலேயே அவருடைய தல விருட்சமாக கொண்டு அதுல இவர்களை பூரணபுஸ்தலைய வச்சு ஒரு கோயில் கட்டி வழிபட்டு வந்தோம். அந்த பெட்டி வந்ததுன்னு சொல்றீங்க தானே, அந்த பெட்டி எங்க இருந்து வந்ததா சொல்றார்கள் அந்த வரலாற்றின்படி? அது இந்தியாவில இருந்து வந்திருக்கும் ஐயா. அது ஆனா அதுக்கு ஒரு காரணத்தை சில பேர் சொல்றேன் என்னன்னு சொன்னால், இப்ப நம்ம ஒரு கோயில்ல இருந்து பழைய விக்கிரகங்களை அப்புறப்படுத்துற போது கடல்ல அல்லது நீர்நிலையில விடுவது உண்டு. அதனூடாக அப்படித்தான் அங்க விட்ட இடத்துல எங்களுக்கு அடைஞ்சு வந்தாரோ அல்லது அவர் தான் தோன்றித்தனமாக இந்த நாட்டிலே இந்த மண்ணிலே குடியிருக்க வேண்டும் என்று வந்து எங்களை காப்பாற்றுவதற்காக வந்தாரோ தெரியவில்லை. ஆனாலும் எங்களுடைய குல தெய்வமாக எல்லோருடைய நெஞ்சிலுமே அவர் குடியிருக்கிறார். ஊர்ல ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு வருத்தம் துன்பம் ஒரு தொற்று நோய்கள் ஏற்பட்டால் எல்லாத்துக்கும் ஐயனார். அந்த இந்தியாவில எல்லாம் பிளேக் நோய் ஏற்பட்ட காலத்துல இந்தியாவோட தான் எங்களோட இந்த அனலதீவு தொடர்புகள் இருந்தது. எல்லாரும் போகிறோம், சாமான் வேண்டுகிறோம், வெள்ளப்பறவுக்கு காயத்துக்கு எல்லாம் அங்க போய் தான் வேண்டுகிறோம். இங்கால யாழ்ப்பாணத்தோட தொடர்புகள் குறைவா இருந்தா அங்க இருந்தார். அப்படியா இருக்கிற போது அப்ப அந்த பிளேக் நோய் இங்க வரப்போகுது என்ற பயத்துல எல்லாரும் ஐயனார்கிட்ட போய் தொழுது அந்த பிளேக் நோய் இங்க வரையில மற்ற தீபகங்களில் வந்ததாக ஒரு ஐதீகம். அதுபோல மாடுகளுக்கு ஆடுகளுக்கு ஏதாவது நோய் தொற்று வரும். அந்த நேரம் இவர்கள் நேர்ந்து பலி கொடுக்கிறோம். பலி என்றது வெட்டி உயிர் பலி கொடுக்கிறது அல்ல. அதை கொண்டு போய் கோயிலே விடுவார்கள். கோயில்ல விட்டு அதை விட்டு அவர்கள் கோயிலுக்கு தேவைக்கு பணத்தை எடுத்துக்கொள்வார்கள். அங்க உயிர் பலி செய்வதாக இல்லை. ஆகவே அப்படியான ஒரு தெய்வம் மக்களுடைய வாழ்க்கையோட இணைந்த தெய்வம். என்னென்ன தேவையோ அந்த தெய்வத்தை கூப்பிட்ட உடனே அந்த தெய்வம் அவர்களுடைய வேண்டுதல்களை செவிசாய்த்து வந்து கொடுத்து கொள்வார். இருக்கிற ஆட்கள் எல்லாரும் கோடு கச்சேரி என்று ஒரு தரம் போனதில்லை. எந்த நேரத்துல எங்க இருந்து இந்த நாட்டை விட்டு முதல் லண்டனுக்கு தான் போனவர்கள், கொஞ்சம் வசதி உள்ளவர்கள் அங்கு போனார்கள். அங்கு போனவர்கள் நிச்சயமாக ஐயனாருடைய அந்த திருவிழாவுக்கு வந்தே சேருவார்கள். இப்போ அதுக்கு பிறகு எல்லா இடம் ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா உலகம் எல்லாம் பறந்து வாழுகிறார்கள். அப்படி வாழுகின்ற பொழுது ஐயனாருக்கு ஒரு புதிய தேர் கொண்டு போயிடும் என்று சொல்லி செய்தார்கள். அந்த தேரை புலம்பெயர் வாழ் தமிழர்கள் அனலதீவு பக்தர்கள் அடியவர்கள் எல்லாரும் சேர்ந்து இலங்கையிலே அதி உயர்ந்த தேராக இந்தியாவிலே இருந்து சிற்பாசாரியை கொண்டு வந்து இந்த ஐயனாருடைய வரலாறை அடங்கிய சரித்திர
வரலாற்று தேராக அது அமைக்கப்பட்டு இன்ற வரையும் இருக்கிறது. அந்த தேருக்கு ஏறக்குறைய நிரம்ப மரங்கள் செலவழித்ததன் காரணத்தினால சரியான கடினமாக இழுபடாமல் இருந்ததன் காரணத்தினாலே பிறகு மேல் அங்கிகளை குறைத்து கொண்டார்கள் பிறகு. ஆனால் உயரத்தை குறைக்கவில்லை. இன்ற வரையும் இலங்கையின் அதி உயர் தேர் ஆக அந்த தேர் இருந்து வருகிறது. சித்திரை மாதத்திலே வருகின்ற முதல் திங்கட்கிழமை, வருடம் பிறந்து முதல் வருகின்ற திங்கட்கிழமையிலே அவருக்கு ஒரு பொங்கல். இந்த பொங்கல் வழிபாட்டு அவருக்கு மிக பிடித்தமானது. ஊரிலே உள்ள மக்கள் எல்லாரும் அந்த ஊரிலே எந்த திசையிலே அவர்கள் இருக்கிறார்களோ அந்த திசையிலே வந்து ஐயனாரை சுற்றி பொங்கிக் கொள்வார்கள். 1000க்கு மேற்பட்ட பொங்கல்கள் அந்த நாளிலே பொங்கப்படும். யாரை கேட்டாலும் நீங்க ஒரு ஐயனாரே என்று சொன்னீங்கன்னா நீங்க நினைங்க கட்டாயமாக அனலுகிறார். யாரோடையாவது கதையுங்க, உங்களுக்கு அப்படி நடந்து சும்மா கேளுங்க என்று ஐயனாரே என்றுதான் சொல்லுவார்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்திலே ஊறி போன ஒன்று. ஐயனாருக்கு அந்த கருங்கல்லாலே அந்த ஆலயத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்றதுல எல்லாரும் விடாப்பிடியா நிற்கிறார்கள். ஐயனார் அதுக்கு துணையாக இருப்பார். இருந்து எல்லாருடைய உள்மனங்களிலே புகுந்து எல்லாரையும் வழி நடத்தி கொள்ளுவார். சில வேளையில இதுல ஒரு கதையை சொல்லணும் ஐயா. மலேசியாவில அனலதிவாக்கள் அங்க குடியிருந்தவர்கள். அப்ப இந்த சித்திரை மாதம் இருக்கிற பொங்கல் விழாவுக்கு அங்க இருந்து கப்பல்ல வருவார்கள். அப்போ விளைநிகள் இல்லாத காலங்கள்ல கப்பல்ல தான் வருவார்கள். 1 மாசம் 1.5 மாசம் எடுக்கும். அப்ப வந்து இங்க இது எங்களுடைய அம்மாவோட தகப்பனவியல் எல்லாம் சொல்லிக்கொண்ட ஒரு கதை. எனக்கு இப்போ 80 வயதுக்கு மேலே ஆகுது. அந்த கதையின் சாராம்சம், அவர்கள் அங்க இருந்து இங்க வந்து இங்க தனிய தேங்காய் பாலே அந்த பொங்கலை பொங்குவார்கள். பொங்கி அதை இங்க இருந்து எடுத்து செல்வார்கள். சென்று 1 மாசம் 1.5 மாசம் முடிந்த பின்னரும் மலேசியாவில கொண்டு போய் அருந்துவார்கள். அவர்கள் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் கிள்ளி கொடுத்து இது என்றால் அது தேவா அமிர்தம் பெருமானுடைய ஒரு பிரசாதத்தை அதற்காக காத்திருப்பார்கள். இவர் எங்க போய் இறங்க போறாருன்றோன்னா அந்த பொங்க வேண்டதுக்கு எல்லாரும் போய் சேர்ந்துருவிடும் அந்த வந்தவர் வீட்டுல. அப்படியான ஒரு புனிதத்துவம் மிக்கது. அவ்வளவு ஒரு புனிதத்துவம் மிக்க ஒரு ஆலயம். அந்த மண் மீண்டும் அதே நிலைக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்படி நேர போனா அனலை தீவு இறங்குதுறைக்கு போகலாம். இலவச சித்த மருந்தகம் ஊர்காவல்துறை. இதெல்லாம் நிறைய கட்டடங்கள் இருக்கு. என்னென்ன கட்டடம்னு தெரியல. இப்படி இதால் போவோம். இந்த வீதியால் போனாங்க திரும்ப. இந்த வீதியா இது இல்லை இந்த வீதியால் போகலை. நாங்கள் அடுத்த வீதியால் தான் போனாங்க. இதில் வலப்பக்கம் பாருங்கோ, பிரதேச வைத்தியசாலை அனலை தீவு. ஒரு ஆம்புலன்ஸ் தயார் நிலையிலே இருக்குது. ஆபத்துண்டா கூவி கொண்டு போகும். இப்படி நேராக பாருங்கோ. இப்படியே போனால் அனலை தீவு இறங்குதுறைக்கு போகலாம். நாங்கள் அங்கே இருந்து வந்து இப்படியே இதால் இடப்பக்கம் திரும்பி போய் சுற்றி கொண்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம். சரியா? இதில் உங்களுக்கு காட்டுறேன் நான் இங்கே வந்துட்டோம். இடையிலேருந்து தொடங்கி அது அப்படியே வந்து இந்த இறங்குதுறைக்கு வந்து இறங்குதுறையிலேருந்து அப்படியே காட்டிக்கொண்டு வந்து இதால் இப்படி போய் இப்படி போய் இதுக்குள்ளால் வந்து திரும்ப இந்த பக்கமாக போய் திரும்ப வந்து ஐயனார் கோயிலுக்கு போய் இப்படி வந்துட்டோம். ஆக இந்த இதில் காட்டுறேன் பாருங்க. இந்தளவு பகுதியையும் உங்களுக்கு இந்த காணொளியில் காட்டியாச்சு. இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெறுகிறேன். அடுத்த காணொளிகளில் அனலை தீவில் இருக்கிற எஞ்சிய பகுதிகளை உங்களுக்கு காட்டுறேன். இதுவரைக்கும் பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.